உண்மையிலே இந்த மாசம் கரண்ட் பில் பார்த்தோம்னா மனசு வழியா வந்துச்சுடா. 62,000 ஃப்ரீலாம் எதுவும் சொல்லுவாங்களே நமக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம கடந்து எங்கேயோ போயிட்டோமா. இது வரைக்கும் நம்ம கட்டணத்திலேயே ஹையஸ்ட் கெரியர் ஹிஸ்டரினே. ஹாய், நான் உங்களில் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின், வலிகளை பற்றி பேசப்படும். இன்னைக்கு ஒரு டாபிக். ஆக்சுவலி இந்த டாபிக் பேசுகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும்னா பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. வெல்கம் பேக். வாய்ஸ் ஆஃப் பெயின், வலிகளை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி எனக்கு ஒரு வலி. இந்த வலியை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு. ஆக்சுவலி இந்த பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு யோசிக்கிறேன். இது நான் அரசியல் பற்றி பேச போகிறேன்னா, இல்லை கவர்மெண்ட்டை பேச போகிறேன்னா, இல்லை எனக்கு நானே கேள்வி கேட்டுக்க போகிறேன்னா, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு விஷயத்த உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். நான் ஒரு 6-8 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தேன். நான் இப்போ இருக்கிற வீட்டுக்கு. அப்போ நான் வரும்போது இந்த வீட்டில் 2 ஏசி இருக்கும். 2 ஏசி யூஸ் பண்ணுவேன், இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த டைமில் மழை காலம். அப்படி இருந்தோம் நான் என்ன பண்ணேன்னா, அது டிசம்பர் டைம் நினைக்கிறேன். டிசம்பர் டைமில் மழை காலத்தில் சரியான ஏசி போட்டு அப்படி ஜம்முன்னு வாழ்ந்துனேன். அப்படி தான் இருப்பேன், சரியா? அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போது எனக்கு ஃபர்ஸ்ட் கரண்ட் பில் வருது. நான் ஊரில் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் கரண்ட் பில் வருது. அந்த கரண்ட் பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000 சில்லரை வருது, 2600 சில்லரை. ஓகே, நான் யூஸ் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நானே தேர்த்திக்கிட்டேன். திரும்ப அடுத்த வாட்டி வரும்போது ஒரு ஏசி ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்போது ஒரு ஏசி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு ஏசி யூஸ் பண்ணும்போது எனக்கு பில் 1000 சில்லரை வந்துருச்சு. 1000 சம்திங் சில்லரை வந்துருச்சு. ஏன்னா கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன். ஓகே, இவ்வளோ தான் கரண்ட் பில் அப்படின்னு சொல்லி. திரும்ப 2 மாதம் கழித்து திரும்ப ஒரு பில் வருது. அந்த பில் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 1000 சில்லரை வருது. நான் யூஸ் பண்ணேன். ஓகே, நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோம், நம்ம கெப்பாசிட்டிக்கு இந்த பில் ஓகே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதை பேஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். போனதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பில்லு வந்துச்சு பாருங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பில்லை கட்டினதே கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பில்லை நான் எடுத்ததே கிடையாது. ஏன்னா என்னுடைய கெப்பாசிட்டி அவ்வளோ கிடையாது. திடீர்னு எடுத்த உடனே 5000-6000 ரூபாய் கிட்ட ஒரு பில் வருது. அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டேன். சரி, ஓகே, நம்ம வேறு மாதிரி வந்திருக்கோம். சரி, நான் தமிழ்நாட்டில் வேறு மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு, எல்லாமே மாறி இருக்கு. ஸோ மாற்றம்னால இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லி நான் அமைதியாக விட்டுட்டேன். அமைதியாக விட்டதுக்கு ஆனால் அந்த டைமில் ஒரு ஸ்பெஷல் விஷயத்த சொல்கிறேன். அந்த டைமில் அந்த கரண்ட் பில் வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மாதம் நான் வீட்டிலே இல்லை. நான் ஊருக்கு போயிட்டேன் என் ஃபேமிலியை பார்க்குறதுக்கு. சம்மர் ஹாலிடே இல்லை, அந்த மே ஜூன் அந்த டைம் சம்மர் ஹாலிடேஸ். என் பசங்க கூட இருக்கலான்னு சொல்லி நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். ஊருக்கு கிளம்பி போயிட்டு நான் ஒரு மாதம் வீட்லேயே இல்லை. வீட்டில் ஏசி ரிப்பேர், ஏசி ஓடவே கிடையாது. அப்படி இருந்தும் எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 6000 ரூபாய் கிட்ட பில் வந்துடுச்சு. சரி, இது எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி அது ஃபர்ஸ்ட் மந்த்னால அது சரி, ஓகே, பே பண்ணிடலான்னு சொல்லி பே பண்ணலன்னா என்னால் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஏசி கண்டினியூஸாக ரிப்பேர் ஆனதால என்ன பண்ணேன், லாஸ்ட்டு ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் அந்த பழைய ஏசியை கொடுத்துட்டு ஒரு புது ஏசி நான் இப்போ மாட்டியிருக்கேன். பட் இன்னைக்கு கரண்ட் பில் வருது. அதே 5000 ரூபாய் கிட்ட ஒரு கரண்ட் பில் வருது. ஏசியும் யூஸ் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, ஆனால் பில் எக்கச்சக்கமாக போயின்னு இருக்கு. இது எனக்கு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது மோஸ்ட்லி நிறைய பீப்புள்ஸ் இந்த மாதிரி கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு சொல்லி நினைக்கலாம். ஆக்சுவலி இந்த கரண்ட் பில்லுக்கு என்னதான் ஒரு வழின்னு தெரியல. இன்னும் சொல்ல போனால் நான் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் அந்த லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி, இந்த மாதம்லாம் ஓகே, முதல்ல ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி டெய்லியும் கரண்ட் போயிடும். டெய்லி நைட்டு ஃபுல்லாக கரண்ட் போயிடும். அதான் நம்ம சோலார் ஸ்டார் சொன்னார்ல, அந்த மாதிரி நம்ம ஏரியாவில் கரண்ட் டெய்லி போயிடும். ஏன்னா வேலை முடிச்சுட்டு வரதே ஒரு 11, 12, 1 மணி ஆகிடும். 1 மணிக்கு வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா வீட்டில் கரண்ட் இருக்காது. கரண்ட் நைட்டு ஃபுல்லாக இருக்காது. சரி, ஓகே, காலையில் வந்துடும் அப்படின்னு சொல்லி காலையிலையும் வராது. ஏதாவது ஃபயர் ஆகிடும், ஏதாவது பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு 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 அதுக்கப்புறம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி. இப்போது
என்னுடைய கெப்பாசிட்டிக்கு அந்த கரண்ட் பில் ஓகேவான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், முடியவே முடியாது. 5000 ரூபாய் நான் கரண்ட் பில் கட்டினேன்னா என்னால் அது சமாளிக்க முடியாத ஒரு காஸ்ட்டு. 500 யூனிட்டுக்குள்ளே 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. பட் 500 யூனிட்டுக்கு மேலே ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அதோட சார்ஜஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வருது. இப்போ இதுதான் பிரச்சனை. அந்த 100 யூனிட்டை கட் ஆயிடுச்சு, 500 யூனிட்டுக்கு மேலே ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா ஆனாலும் நிறைய சார்ஜஸ் டிஃப்ரெண்ட் வருது. அதில் தான் நான் மாட்டிக்கிட்டேன். நான் என்னுடைய யூசேஜ் வந்து கொஞ்சம் அதிகமானால நான் அதில் மாட்டிக்கிட்டேன். இப்போ யாரை குறை சொல்கிறது? நான் அவங்கள குறை சொல்கிறதா, இல்லை என்ன நானே குறை சொல்கிறதா, இல்லை என்ன நானே திருத்திக்கிறதா? எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் எப்படி அது கால்குலேஷன் பண்ணி என்னால் கரண்ட் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த காமன் பீப்புள் நான் வந்து அது டெய்லி வந்து போயிட்டு ரேட் எடுத்துட்டு யூஸ் பண்ண முடியாது. அது நமக்கு தெரியவும் தெரியாது. ஏன்னா நான் தனியாக இருக்கேன், ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்காங்க, நான் இங்கே சென்னையில் இருக்கும்போது நான் தனியாக இருக்கிறதுனால எனக்கு அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்போது 5000 ரூபாய் கரண்ட் பில் வந்துடு, இதே நான் கட்ட தான் போகிறேன். பட் இந்த விஷயத்த மக்களுடைய பார்வையில் பார்த்து இந்த அரசாங்கம் ஒரு தெளிவான ஒரு விஷயத்த வந்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை, எல்லாருமே இங்கே ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுதான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துருந்தா இருக்கு. ஏதாவது ஒரு புதுசாக பிரச்சனையை கிளப்பி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காட்டுறது, இதே மாதிரி விஷயங்கள் எல்லா நேரமே எல்லா நேரத்துலையுமே எல்லா இடத்துலையுமே போயின்னு தான் இருக்கு. அதுலேயும் இந்த ஈபி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒரு அன்றாட தேவைக்காக ஓடுறவங்க, நம்மளால வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து கொடுக்க முடியும்னு பார்த்தா கொடுக்கவே முடியாது. இது நான் இங்கே மட்டும் சொல்லலை, நான் இங்கே இருக்கேன் இங்கே மட்டும் சொல்லலை, இதே விஷயம் என் வீட்லேயும் நடந்துருக்கு. 1 ரூபா 2 ரூபா இல்லை, கிட்டத்தட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து அதிகமாக ஒரு அமௌண்ட் வந்து வந்துச்சு. அப்போ நான் வந்து ரொம்ப கடன் வாங்கி ஃபேமிலி ஆஃபீஸில் கடன் வாங்கி அதுக்கப்புறம் அது பே பண்ணேன். இப்போவும் அந்த கடனை அடைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனையை யாருக்கிட்ட சொல்றது? நான் என்ன வந்து திருத்திக்கிறதா, இல்லை அரசாங்கத்தை பற்றி கேள்வி கேட்குறதா, இல்லை அரசாங்கம் இதுக்கான வழிமுறையை கொண்டு வருமா? எதுவும் தெரியல. பட் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, ஏன்னா என்னுடைய பழைய ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறதா இருக்குது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது கூட ஒரு விதத்தில் நான் அதிகமாக கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். அப்படி இருந்தோம் என்னால் வந்து அதை சமாளிக்க முடியல. இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்க. என்னுடைய இடத்துல உங்களுக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இப்போ என்ன பண்றது? தலையை பிச்சுக்கிட்டும் போல இருக்கு, எதுவுமே புரிய மாட்டேங்குது. சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு. எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில மாறும்போது சில விஷயங்கள் நம்ம கஷ்டமான ஒரு சூழ்நிலையா தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய பிரச்சனை சந்திச்சு ஒவ்வொரு நாளும் வந்து நான் வந்து அது சகில் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் ஆகுது. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இதை யார்கிட்ட சொல்றது, எப்படி பேசுறது, எதுவுமே புரிய மாட்டேன். நான் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கறேன், இல்ல மக்களை பார்த்து சொல்றேன்னா எதுவுமே எனக்கே புரியும். இந்த வீடியோ மேக் பண்றது எனக்கே புரியாம நான் மேக் பண்றேன். எதுக்காக நான் இதை பேசுறேன் எனக்கே தெரியாம நான் பேசுறேன். ஆனா இது என்னுடைய வலி. நான் சொன்னேன் என்னுடைய வலிகளை பத்தி, மக்களுடைய வலிகளை பத்தி நான் பேசுவேன்னு சொல்லி. இந்த சேனலே வாய்ஸ் ஆஃப் பெயின் வலிகளை பத்தி பேசப்படும். நான் என்னுடைய வலியை வந்து உங்க முன்னாடி வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க சொல்ற விஷயத்துல தான் இருக்கு. இது அரசாங்கம் முதல்ல வந்து எப்படி சிஸ்டம் இருந்துச்சோ அதை கொஞ்சம் சரி பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து 200 யூனிட் ஃப்ரீயா இருக்கும்போது அவங்க ஹாப்பியா இருக்காங்க. சில இடத்துல வந்து அவங்க ஹாப்பியாகவும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீயா வந்து கரண்ட் போகுது. மொத்தமாவே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா லாபம் வர மாதிரி சில இடத்துல வந்து சில இது. இப்ப என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு அது கொஞ்சம் ஆபத்து, கொஞ்சம் பெரிய விஷயமா தெரியுது. ஸோ அதுக்கான தீர்வை நீங்க சொல்லுங்க. இந்த அரசாங்கம் சப்போஸ் யாராவது பார்த்தாங்கன்னா அதுக்கு பதில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகிற, எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் உங்களின் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின், வலிகளை பற்றி பேசுகிறோம். இந்த வாய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வரணும்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.